ஹாய், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கார்ன் தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்காக 2 கார்ன் எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 கார்ன் எடுத்துருக்கிறதுல அதை நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம், உப்போடு சேர்த்து மிக்ஸி ஜாரில். நாலு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், மிளகா பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணோன்னா தோசை பேட்டர் கொஞ்சம் வர்றது கஷ்டம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை போட்டு எடுத்துக்கிடலாம். எண்ணெய் தடவிக்கிடணும், ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவை ஆட் பண்ணிக்கணும். இதில் இதை கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து இதை உள் சைடு வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கணும். இதில் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வைக்கணும். வெளி சைடு வெந்துடும் இந்த கார்ன் தோசையில், உள் சைடு வந்து வேகிறது கஷ்டம். நான் எதுக்காண்டி முட்டை ஆட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ கார்ன் தோசை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வராது. முட்டை ஆட் பண்ணுறதுனால தான் அந்த கார்ன் தோசை வந்து பர்ஃபெக்டாக வரும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதில் வந்து கேரட், கேப்சிகம், பன்னீர் இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கார்ன் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னியும் பார்த்துடலாம். ஒரு தேங்காய், கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பொட்டுக்கடலை, மிளகா, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த சட்னி வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.